என் பிள்ளை பிறந்தநாள கிட்டத்தட்ட நான் 4 விதமா வந்து கொண்டாடியிருக்கோம். ஸோ 4 விதத்தில விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளோட பிறந்தநாள் வந்து தமிழ் மாதத்தில தமிழ் தினத்தன்னைக்கு தமிழ் கடவுளான முருகர், அதாவது அறுபடை வீடுகள் ஒண்ணான திருத்தணிக்கு போனோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில எங்களுக்கு திருத்தணி இருந்துச்சு. ஸோ முதல்ல அவளுக்கு வந்து கேக் வெட்டுறத விட, கோவில் பிரசாதம் குடுக்குறது தான் நல்லது அப்டின்ட்டு ஸோ கோயிலுக்கே போயிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து அவளுக்கு வந்து ஆங்கில நாள் பிறந்த நாள். ஸோ அதனால அன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, வீட்லயே வந்து கேக் வாங்கியிருக்கோம். இந்த கேக்குக்கு தனி காணொளியே மேக் பண்ணலாம். பிகாஸ் இது நீங்கள் எல்லாருமே குழந்தைங்களுக்கு வெட்டுற மாதிரி கேக் கிடையாது. தாராளமாக என் குழந்தைக்கு தைரியமாக கொடுத்த கேக்கு. ஸோ எல்லா வீட்டில் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து நாங்கள் சென்னையில் வெட்டினோம். அதுக்கப்புறமா இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப தனியாக ஸ்பெஷலாகவே வந்து ஏற்பாடு பண்ணிட்டேன். பட் எனக்கு இந்த ஐஸ்கிரீம் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வெட்டுறதுல உடன்பாடு கிடையாது. பட் இது என்னோடய ஃப்ரெண்டோட விருப்பங்கிறனால ஸோ நாங்கள் இந்த வகையிலேயே வந்து ஒரு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறமா எங்கள் 2 பேரோட சொந்த ஊருக்கே போய் அங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து அவளோட பேரை கூட நாங்கள் தமிழில் எழுதி, அப்புறமா கேக்கு கருப்பு கவனி, அப்புறமா ராகி 2 விதமாக வந்து கேக்கை நாங்கள் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி அவளுக்காக கேக் வெட்டோம். ஸோ இதை பற்றின முழு காணொலி சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ நன்றி, இணைந்திருங்கள் லோட்டஸ் சித்தனமனருடன். ஸோ இந்த 4 விதத்தில் எந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.